स्थापितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे हरे। ஸோ இந்த 7வது அத்தியாயம் கடந்த 3-4 வாரமாக நம்ம 3-4 கிளாஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். துரோணனோட பையனான அஸ்வத்தாமனை எப்படி அந்த துரியோதனனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை துரியோதனர் வந்து சந்தோஷம் ஆகாமல் அவனை அது அவதூறாக பேசினது நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் திரௌபதியோட இந்த 5 குழந்தைங்களை வந்து வதம் பண்ண பிறகு அர்ஜுனர் அவரை வதம் பண்ணுறதுக்காக அவரை துரத்துட்டு போனார். அந்த துரத்துட்டு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, துரோணோட பையனான அஸ்வத்தாமன் வந்து தன்னோட பாதுகாப்புக்காக உலகத்தையே அழிக்கிறதுக்காக பிரம்மஸ்தத்தை வந்து பயன்படுத்துறதுக்காக பிரயோகம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணார்ன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம கடைசி ஒரு வகுப்பில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்மளுக்காக நம்ம பாதுகாப்புக்காக நம்ம சுயநலத்துக்காக உலகம் எது வேணாலும் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து நல்லா இருக்கணும், நான் பாதுகாப்பில் இருக்கணும், நான் சேஃபாக இருக்கணுன்றது நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் வந்து மற்ற எந்த ஒரு ஜீவராசிக்கும் வந்து அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குற மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த பாடத்தில் வந்து நம்ம அஸ்வத்தாமன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி படித்த ஸ்லோகாவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பகவான் ரொம்ப கருணை உள்ளவர். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, you are the original personality of God who expands himself all over the creations and is transcendental to material energy. ஸோ பகவான் வந்து முழுமுதை கடவுள், அவர் தான் கோவிந்தம் ஆதி புருஷம், அத்வைத்தர், அச்சுதர் அவரே. அத்வைதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட்டு, அச்சுதா அப்படின்னா கீழே விழாமல் இருக்கிறவங்க. எந்த காரணத்தை கொண்டு பகவான் வந்து தோல்வின்றது நம்ம வந்து கேட்டது கிடையாது. அல்ல பகவான் என்றைக்கோ அவரால் முடியல, அவர் வந்து ஓடி போயிட்டார் அதனால் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அவரை வந்து தப்பாக நம்ம இடப்படக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா பகவானோட ஆன்மீக சக்தினால் பௌதிக சக்தியை வந்து ரொம்ப சரளமாக அதை வந்து அவங்க வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. யூஆர் ஆல்வேஸ் சிச்சுவேட்டட். அது ஏன்னா பகவான் வந்து சாஸ்வதமாக இருப்பார், சாஸ்வதமான சந்தோஷம், சாஸ்வதமான ஞானம், ஆனந்தம் எல்லாமே அடைஞ்சவர். அதனால தான் அவரை என்ன கூப்பிட்டார், பிரம்ம சமயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகால் என்னன்னு கூப்பிட்டார் அவர்? ஈஸ்வரஹா பரமஹா கிருஷ்ணஹா சச்சித் ஆனந்தா. இந்த 3 குணங்கள் தான் பகவானுக்கு இருக்கிறது. சத் சித் ஆனந்தா. சத்தன்னா சாஸ்வதமானவர், சித்தன்னா அந்த சம்பூர்ணமான அறிவு இருக்கிறவங்க, ஞானம் இருக்கிறவங்க. சச்சித் ஆனந்தா அப்படின்னா முழுமையான சந்தோஷத்தை அடைஞ்சவர் அப்படின்னு சொல்லி இங்கே
பிரபுபாதர் கூட சொல்கிறார், யூஆர் ஆல்வேஸ் அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பகவானை சொல்கிறார். யூ ஆர் ஆல்வேஸ் சிச்சுவேட்டட் இன் தட் ஸ்டேஜ், இட்டர்னல் பிளிஸ் அண்ட் ட்ரான்சென்டென்டல் நாலேஜ். யூ ஹவ் கேஸ்ட் அவே தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எனர்ஜி பை த டிண்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. உங்கள் ஆன்மீக சக்தினால் பௌதிகமான எந்த ஒரு வலிமையான ஒரு சக்தியை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே துரத்தி விட்டுறீங்க, அப்படியே அதை வந்து இல்லாமல் செஞ்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பகவத்கீதையில் இருக்கிற ஒரு மேற்கோள் காமிக்கிறார் இங்கே பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்திலேருந்து மாயாவோட தாக்கத்துலேருந்து யார் வந்து விடுதலை ஆகிறாங்களோ, விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு நம்ம வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒன் who surrenders under the lotus feet of the Lord can get released from the clutches of nescience. இந்த அஜ்ஞானத்துலேருந்து, இந்த ஒரு பௌதிகமான உலகத்துலேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பகவானுக்கு சரணடையணும் அப்படின்னு சொல்கிறார். யார் வந்து பகவானோட தாமரை பாதைக்கு அடைக்கலம் அடைக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த அஜ்ஞானத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து சூரியனை சொல்கிறாங்க. எங்கே கிருஷ்ணா இருக்காரோ அங்கே சூரியன் மாதிரி அது விளைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். எங்கே மாயா இருக்காங்களோ அங்கே வந்து இருட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த பெஸ்ட் மீன்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் இஸ் சஜஸ்டட் ஹியர். இந்த ஸ்லோகாவில் முக்கியமாக என்ன சொல்கிறார் பிரபுபாதர் அப்படின்னா, என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பௌத்திக உலகத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The Lord is addressed herein as a personality of original personality of God. From Him, all other personalities of God expand. So the all-pervasive Lord Vishnu is Lord Krishna's plenary portion or expansion. So the Lord expands Himself in innumerable forms of Godhead and living beings along with His different energies. தன்னோட வலிமையான சக்தினால பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட வடிவங்களை வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பலராமரா விரிவாக்கம் பண்ணிக்கிறாரு, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவரா விரிவாக்கம் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து நாராயணராக விரிவாக்கம் பண்ணிக்கிறாரு. நாராயணர் வந்து மறுபடியும் சதுர்வியூகா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவா அந்த விரிவாக்கத்திலேருந்து மகாவிஷ்ணுவை உருவாக்குறாரு. அங்கே தான் நம்ம வந்து இந்த பௌத்திக உலகம் வந்து படைக்கிறாங்க. காரணாதயக விஷ்ணு, அப்புறம் வந்து கர்ப்போதாயக்ஷாய விஷ்ணு, க்ஷீரோதாயக்ஷாய விஷ்ணு அப்படின்னு சொல்லி 3 விஷ்ணுவாக வந்து அவங்க விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இந்த பௌத்திக உலகத்தை வந்து ஆள்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் யாருன்னா கிருஷ்ணரோட ஏதே சம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் ஆதி அப்படின்னா இவங்க எல்லாமே அவங்களோட வடிவங்கள். ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன சக்தி இருக்கோ இவங்களுக்கு எல்லாமே இருக்கா இல்லையா, இருக்கும். ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து 100% இருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5%, 10% வந்து குறையும். ஏன்னா கிருஷ்ணர் தான் மூலம், இவங்களுக்கு எல்லாருமே மூலம் அவர் தான். அதான் இங்கே சொல்கிறாங்க, த லார்ட் இஸ் அட்ரஸ்ட் ஹியர் இஸ் பர்சனாலிட்டி ஆஃப் ஒரிஜினல் பர்சனாலிட்டி ஆஃப் காட். யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் ஆதி மூலம். இப்போ வந்து ஒரு மெழுகுவத்தியை வந்து நம்ம பற்றி வைக்கிறோம். அந்த ஒரு மெழுகுவத்தியில் எத்தனை நம்ம பற்றி வைக்கலாம், எத்தனை மெழுகுவத்தி பற்றி வைக்கலாம், கணக்கே இல்லை, கணக்கில்லாத நம்ம பற்றி வைக்கலாம். அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஒரிஜினல், அவரோட அந்த ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து நம்ம எத்தனை பகவான் வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கார். அப்படியே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, பிரம்மசமயத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோகம் ஒன்று இருக்குது பிரம்மசமயத்தில், தீபார்ச்சரேவான்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது. அந்த ஸ்லோகாவில் வந்து இது சொல்கிறாங்க. ஸோ த ஆல் பர்வேசிவ் லார்ட் விஷ்ணு இஸ் த லார்ட்ஸ் கிருஷ்ணாஸ் ப்ளீனரி போர்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன். ஸோ விஷ்ணு கூட யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரோட விரிவாக்கம் தான். ஆனால் இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான் எல்லாத்துக்குமே ஆதி, அவர் தான் ஆதி மூலம், அவரால் தான் கிருஷ்ணர் வர்றாருன்னு கூட சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா நீங்கள் யாராவது? நிறைய பேர் நாராயணர், அவர் சொல்கிறார் நாராயணர் தான் ஆதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக தெற்கு இவங்களுக்கு வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு ஸ்லோகா அவங்க 2 பேருக்கும் அது போலீஸே வந்துட்டாங்க, அதை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ உயர்ந்தமான படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, வேதங்கள்லாம் படிச்சிருக்காங்க, அங்கே சண்டை போடுறாங்க. இது எங்கள் கலாச்சாரம் பிரகாரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் சவுத்தில் இருக்கிறவங்க எங்கள் கலாச்சாரமாக நடக்கணும் அப்படின்றாங்க. நார்த்துக்காரங்க எங்கள் கலாச்சாரமாக. இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே போகும்போது அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இங்கே இருக்கும்போது என்ன பண்ணோம்,
சவுத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டால் மற்றவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? என்னடா நாமத்தெல்லாம் பெரிய போட்டிருக்காங்க, பெரிய சிக்கா விட்ருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பகவானோட பாதையை வந்து முத்திரையாக போட்டுருக்காங்க, ஆனால் சண்டை போட்டிருக்காங்க, நானும் நீயும் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா சரியாக எதை புரிஞ்சிக்கல? பகவத்கீதையே சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இன்னும் நான் சவுத் இண்டியன் தெரியுதா? அதில் இது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஆத்மான்ற மாதிரி அந்த நிலையிலே வரலன்னு அர்த்தம். அப்படின்னா இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, வேதங்கள்லாம் தெரியும், நம்மளோட நல்லா படிக்கிறாங்க, நல்லா பக்தி செய்கிறாங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. பாருங்கள், இன்னும் நம்ம அந்த உடல்ன்ற ஒரு இந்த நிலையிலே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் பகவத்கீதை சரியாக புரிஞ்சிக்கல. அதனால தான் 2வது அத்தியாயத்தில் வந்து பிரபுபாதர் வந்து 1000 கிளாஸ் சொல்லியிருக்காரு. 2வது அத்தியாயத்தை பற்றி 1000 கிளாஸ், ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் இல்லை, சொல்லி ஒரு கிளாஸில் ஒரு ஆர்கனைசருக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக ஆத்மாவே உடலை பற்றியே ஃபுல் கிளாஸு, முழு கிளாஸ் அதிலே முடிச்சிட்டார். அப்புறம் அவரை கேட்குறாரு, உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு. எனக்கு எல்லாம் புரியுதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அப்படியே அவர் கேள்வி கேட்ட பிறகு அவர் தெரியலன்னா மறுபடியும் அவருக்கு உதாரணம் சொல்லி அவரை புரிய வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ், அந்த ஃபுல்லு வகுப்பே அவருக்காக அவர் வந்து ஒதுக்கிட்டார். அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இது அந்த அந்த ப்ராப்ளம் எதுக்காக அந்த சண்டை வருதுன்னு சொல்கிறேன். இப்போது ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಜಗಳ ಬಂದು ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ನಲ್ಲಿರೋ ಶ್ರೀ ಸಂಪ್ರದಾಯದವರು, ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ನಲ್ಲಿರೋ ಶ್ರೀ ಸಂಪ್ರದಾಯರು ಇಬ್ಬರು ಭಕ್ತರೇ, ಇಬ್ಬರು ಒಳ್ಳೆ ಭಕ್ತರೇ, ಒಳ್ಳೆ ವಿದ್ವಾಂಸರು, ಪಂಡಿತರು. ಆದರೆ ಇಬ್ಬರಿಗೂ ಜಗಳ. ನೀವು ಇದು ನಮ್ಮ ಆಚರಣೆ ಪ್ರಕಾರ ನೀವು ಮಾಡಬೇಕು, ಅವರು ನಮ್ಮ ಆಚರಣೆ ಪ್ರಕಾರ ಮಾಡಬೇಕು ಅಂತಾರೆ. ಅವು ಎರಡೂ ಒಂದೇ. ರಾಮಾನುಜರು ಬಂದು ಸೌತ್ ಇಂಡಿಯನ್, ಶ್ರೀಪಾದ್ ರಾಮಾನುಜರು ಬಂದು ಸೌತ್ ಇಂಡಿಯಾದಿಂದ ಬಂದಿರೋದು. ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾನಲ್ಲಿ ಅವರು ಇದು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಅವರೇನು ಹೇಳ್ತಾರೆ, ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲವು ಮಂತ್ರಗಳೆಲ್ಲ ಇದೆ, ಆ ಮಂತ್ರಗಳು ಅವರು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾಲಿ ಸ್ವಲ್ಪ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇವರು ಸ್ವಲ್ಪ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅವರೇನು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಸೌತ್ ನಡೆದ ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ ತಾನೆ, காஞ்சிபுரத்தில் நடந்தது. யார் எல்லோ கலரில் போடுறது? அவங்க நார்த் போடுறது, நம்மளுங்கிற சிவப்பில் போடுறது, ಅದು ಪ್ರಚನೆ. ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಇವಾಗ ನಮ್ಮದು ಹಿಂಗೆ ಎರಡು ಇದೆಯಲ್ಲ ನಾಮ, ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಇವ್ರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಕೆಂಪು ನಾಮ ಹಚ್ತಾರೆ, ಅವರು ಅರ್ಶಿಣದ ನಾಮ ಹಚ್ತಾರೆ, ಅರ್ಶಿಣ ಕಲರ್ದು. ಅವ್ರೇನು ಹೇಳ್ತಾರೆ, ಅರ್ಶಿಣದ ಹಚ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇವ್ರೇನು ಹೇಳ್ತಾರೆ ಕೆಂಪುದ ಹಚ್ಬೇಕು ಅಂತ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ಬಂದಿರೋದು ಇಲ್ಲಿಂದನೇ, ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ನೇ ಬಂದಿರೋದು. ಶ್ರೀಪಾದ್ ರಾಮಾಚಾರ್ಯ ಬಂದಿರೋದು ಇಲ್ಲೇ. ಅದರಿಂದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ಅದನ್ನು ನೀವು ಯಾಕೆ ಹಂಗೆ ಹಚ್ಕೊತೀರಾ ಅಂತ ಇವರು, ಅವ್ರು ಹಂಗೆ ಹಚ್ಕೋದ್ರಂತ ಅವರು. ಸೊ ಈ ಥರ ಅಂದರೆ ಏನು ಕಾರಣ ಅಂದರೆ, ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಸರಿಯಾಗಿ ಓದಿದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದಾರೆ, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಪ್ರಚಾರ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ, ಇನ್ನು ನಾನು ಮಾಡ್ದಂಗೆ ನೀವು ಮಾಡಬೇಕು ಅಂತ. ನಾವು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ ನಾವು ಮಾಡ್ತೀರಾ, ನೀವು ಅದೇ ಥರ ಹಚ್ಕೊಳ್ಳಿ, ಈ ಥರ ಯಾಕೆ ಹಚ್ಕೊತೀರಾ ಅಂತ. ಸೊ ಅದೇ ದಿ ಲಾರ್ಡ್ ಎಕ್ಸ್ಪ್ಯಾಂಡ್ಸ್ ಹಿಮ್ಸೆಲ್ಫ್ ಇನ್ ಇನ್ಯೂಮರಬಲ್ ಫಾರ್ಮ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ಅಂಡ್ ಲಿವಿಂಗ್ ಬೀಯಿಂಗ್ಸ್ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ದಿಸ್ ಡಿಫರೆಂಟ್ ಇನ್ಸ್. ಭಗವಂತ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, அவரோட சக்தியை வந்து வெவ்வேறு வடிவங்களாக வந்து விஸ்தரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஜீவராசிகளையும் விஸ்தரணை பண்ணிக்கிறாங்க. நம்ம மாதிரி ஜீவராசிகளை விஸ்தரணை பண்ணாங்க. 3 சக்தி: ಅಂತರಂಗ ಶಕ್ತಿ, ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿ, ತಟಸ್ಥ ಶಕ್ತಿ. ಅಂತರಂಗ ಶಕ್ತಿ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ, ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿ ಮಾಯಾದೇವಿ, ದುರ್ಗಾದೇವಿ. ತಟಸ್ಥ ಶಕ್ತಿ வந்து நடுவில் நம்ம எல்லாருமே, நம்ம ஜீவராசிகள் 84 லட்சம் ஜீவராசிகள். ஸோ பட் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் அ பிரிமியர் லார்ட் ஃப்ரம் whom everything emanates. எல்லிந்த எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு? பகவானால தான் எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆல் பர்வேசிவ் ஃபீச்சர் ஆஃப் லார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தின் தி மேனிஃபெஸ்டட் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ எ partial representation of the Lord Paramatma, therefore it is included within him. The all-pervasive feature of Lord experienced within the manifested world is also a partial representation of the Lord Paramatma, therefore it is him. So he is absolute personality of Godhead. He has nothing to do with the actions and reactions of the material manifestors, because he is far above the material creation. So பகவான் வந்து இந்த பௌத்திக உலகத்தை படிச்சிருந்தாலும் அந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற சக்தி எதுவுமே அவரை வந்து தாக்குறதில்ல. யாரும் வந்து அவரை வந்து தாக்க முடியாது, யாரும் வந்து அவரோட சமானமும் கிடையாது, யாருமே வந்து அவருக்கு அப்பாற்பட்டவரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ டார்க்னஸ் இஸ் பர்வேசிவ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி சன் அண்ட் தேர்ஃபோர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி சன், பட் இன் த சன் ப்ராப்பர் தெர் இஸ் நோ ட்ரேஸ் ஆஃப் டார்க்னஸ். ஸோ சூரியன் எங்கே இருக்கானோ அங்கே வந்து இருட்டுன்றது இருக்கிறது இல்லை. இருட்டு வந்து எந்த காரணத்தை கொண்டு சூரியன் இருக்கும்போது
அதாவது கிருஷ்ணர் இருக்கும்போது இருட்டுக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. As sun is full of light only, similarly the absolute personality of God beyond the material is full of bliss. எப்படி சூரியன் வந்து உதிக்கும் போது உலகம் எல்லாமே பிரகாசமாக இருக்குமோ அதே மாதிரி தான் பகவான் இருக்கிற இடத்துல எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உலகத்தில் காரணம் நம்மளுக்கு துன்பம் என்ன காரணம் என்னன்னா பகவானை வந்து நம்ம சிந்திக்கிறது இல்லை, அவரை வந்து மையமாக வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம ஒன்று பின்னாடி ஒரு என்ன பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஹீ இஸ் நாட் ஓன்லி ஃபுல் ஆஃப் பிளிஸ் பட் ஃபுல் ஆஃப் டிரான்சென்டென்டல் வேரிகேட்டட்னஸ். அது படிங்க மதஜி வந்து வரையும் இல்லை மதஜி அந்த லாஸ்ட்டு அந்த 23வது பேராகிராஃபில் 23 பர்போர்ட்டில் லாஸ்ட் ஒரு 6 லைனு டிரான்சென்டென்டன்ஸ் இஸ் நாட் 23 சக்திகள் உள்ளன. சக்திகளால் அவர் பௌதிக உணரை கழித்து காத்து அளிக்கிறார். இருப்பினும் அவரது சொந்த வசதிகளுக்கு அனைத்தும் நித்தியமானவையும் பூர்ணமானவையும் ஆகும். உலகம் சக்திகளாலோ அல்லது சக்தி வாய்ந்த பிரதிநிதிகளாலோ மட்டுமே இயங்குகிறது என்பதல்ல. ஆனால் எல்லா சக்திகளையும் கொண்டவரான சக்தி வாய்ந்த புருஷரால் அது இயக்கப்படுகிறது. So transcendence is not all static but full of dynamic variegatedness. திவ்யமான ஒரு சக்திகள் எல்லாமே ஒரு நிலையில் எப்படி ஃபிக்ஸ் ஆகி நிற்கிறது இல்லை, அது பல வகையாக வந்து வெவ்வேறு ஸ்தானத்தில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Transcendence is அப்புறம் is distinct from the material nature which is complicated by 3 modes of material nature. இந்த பௌத்திக உலகத்தில் என்ன இருக்குது, முக்குணங்கள் இருக்குது, சத்துவகுணம் ரஜோகுணம் தமகுணம். ஆனால் இந்த முக்குணங்கள் வந்து பகவானை வந்து எந்த விதத்துலையும் அது வந்து பிரபாவம் ஆகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பகவான் வந்து பௌத்திக உலகத்துக்கு வந்தால் இந்த 3 குணங்கள் வந்து அவங்கள வந்து பிரபாவம் காமிக்குமா? நாம் இங்கே வந்தது நம்மளும் ஆன்மீக உலகத்தில் தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம மேலே குணம் இருக்குமா இல்லையா? நம்ம மேலே இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம வந்தால் சாதாரணமான ஜீவராசி இந்த பௌத்திக உலகத்தில் பிறப்பு எடுத்தால் அந்த முக்குணங்கள் வந்து நம்ம மேலே பிரபாவம் காமிக்கும். அதே பகவான் வந்தால் எந்த விதமான சக்தியும் அவங்கள வந்து தாக்குறதில்ல. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இஸ் பரமா ஆர் த சீஃப். ஏன் அப்படின்னா அவர் வந்து பரமா அப்படின்னா உயர்ந்தமான ஒரு முழுமுத கடவுள். அதனால் அவருக்கு எந்த விதமான ஒரு தாக்குதல் வந்து அவரை வந்து எஃபெக்ட் ஆகாது அவர் மேலே அப்படின்னு சொல்கிறார். therefore he is absolute, he has manifold energies. ஏன்னா அவர் பகவானுக்கு வந்து எத்தனை எனர்ஜி இருக்குது, பல வகையான சக்திகள் அவருக்கு இருக்குது அப்படின்றார். and through his diverse energies he creates, manifests, maintains and destroys the material world. அவருக்கு இருக்கிற அந்த பல வகையான சக்தினால பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை படைக்கிறாரு, ஆள்றாரு, அப்படியே வந்து அதை வந்து இது பண்ணுறாரு, டெஸ்ட்ராய் பண்ணுறாரு, அழிச்சிடுறாரு. இன் இஸ் ஓன் அபவுட் ஹவெவர் எவ்ரிதிங் இஸ் இட்டர்னல் அண்ட் அப்சல்யூட். ஆனால் அவரோட உலகம் வந்து எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்வதம், உன்னதமானது, உயர்ந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. So the world is not conducted by the energies or powerful agents by themselves but by the potent all powerful with these energies. ஸோ அவரோட சக்தினால் எல்லாமே இந்த உலகத்தையே வந்து அவர் வந்து அவரோட வசத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 24வது ஸ்லோகால் என்ன சொல்கிறாங்கன்னா, and yet though you are beyond the purview of the material energy you execute 4 principles of liberation characterized by religion and so on for the ultimate good of the conditioned souls. The personality of God Shri Krishna with causeless mercy descends. ஸோ இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு தடவை ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார், ஆக்ராவில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போய் விசிட் பண்ணார். இந்த பிரதமர், முக்கியமந்திரி, அப்புறம் வந்து பிரசிடெண்ட்டு, இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுதந்திர நாள் இல்லை ஒரு நல்ல பண்டிகை நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்லோக்கால் இருக்கிறது தான் சொல்கிறேன், இந்த பர்போர்ட்டில் பிரபுபாத் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, அப்புறம் சில இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கைதிகள் இருக்காங்களோ அவங்கள வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, யாராவது அவங்கள பார்த்துட்டா ஜெயிலில் என்ன நினைப்பாங்க, அவங்க ஒரு பிரசிடெண்ட் ஜெயிலில் இருக்காங்கன்னா, ஒரு பிரதான மந்திரி ஜெயிலில் இருக்காங்கன்னா என்ன நினைப்பாங்க பார்க்குறவங்கள? என்னடா கேவலமாக இவர் கூட ஜெயிலில் இருக்கார், இவர் பேருக்கு தான் இவர் பிரதமர், ஆனால் இவர் கூட ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிடுவார். ஆனால் அவர் எதுக்காக அங்கே வந்திருக்காரு அப்படின்னா, தன்னை அந்த கைதிகளை பார்த்து யார் ஒரு நல்ல கைதியாக
ஒரு நல்ல நபராக, நல்ல குணமுள்ள, தீமைகள் செய்யாமல் நன்மைகளே செஞ்சு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க சூப்பர்வைசர்கிட்ட இல்லை ஜெயிலர்கிட்ட. அவங்களுக்கு வந்து கருணையை கொடுக்கறதுக்காக தான் அங்கே அந்த பிரசிடென்ட் போகிறார். நம்ம கூட நிறைய பார்த்துருக்கோம், இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம். போய் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சன்மானம் பண்ணி, நீ கைதியாக இருந்தால் கூட நல்ல குணங்கள் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சன்மானம் பண்ணுவாங்க. அப்போது இங்கே பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட நிலையை பார்த்து பௌத்திக உலகத்தோட அந்த கட்டுண்ட ஆத்மாக்களோட அந்த கஷ்டப்படுற துன்பத்தை அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, பகவான் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து கீழே அப்படியே இறங்குறாரு. அப்படின்னா அவதாரம் எடுக்கிறாரு. எதுக்காக அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து எப்படியாவது அவங்கள வந்து அவங்களோட ராஜ்யத்துக்கு லோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக அவரே தானாக வருவார். அதான் இங்கே சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் காஸ்ட்லெஸ் மர்சி, காரணம் இல்லாத ஒரு கருணையை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து இந்த பௌத்திக உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அழிச்சின்னு போகிறதுக்காக தான் வராங்க. He is eternally beyond the material manifestations. He descends out of his cosmos only to reclaim the fallen souls who are captivated by the illusory. இந்த மாயா சக்தினால அவங்களோட மாயா அவங்களோட கண்ட்ரோலில், அவங்களோட வசத்தில் இருக்கிற எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் அழிச்சின்னு போகிறதுக்காக தான் இங்கே பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They are attacked by the material energy and they want to enjoy her under false pretext, although in the essence of the living entity is unable to enjoy. ஆனால் நம்ம என்ன கட்டுண்ட ஆத்மாக்கள் என்ன வந்திருக்கோம், எதுக்காக இங்கே வந்திருக்கோம், பௌதிக உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணணும், சந்தோஷத்தை அடையணும், அனுபவிக்கணும். அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம அனுபவிச்சிட்டு உண்மையாக சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமா? நம்ம எப்பவும் துன்பமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் சந்தோஷமாக இருக்கும், மறுபடியும் துன்பம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும், துன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நிரந்தரமான சந்தோஷம் இருக்கா இங்கே? இல்லை. ஸோ அப்படி நம்ம என்ன நினச்சிருக்கோம், நானும் வந்து முதலாளியாக இருக்கணும், நானும் வந்து ப்ரொப்ரேட்டராக இருக்கணும், நானும் பாஸாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இங்கே வந்திருக்கோம். அனுபவிக்கலாம்னு சொல்லி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்மளால் அனுபவிக்க முடியுமா? முடியல. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒன் இஸ் இட்டர்னலி they are attacked by the material energy. ஆனால் இங்கே மாயா என்ன பண்ணுது, நம்மளை போட்டு வறுத்துட்டே இருக்குது. நம்மளை காய்கறி வறுத்த மாதிரி வறுத்துட்டே இருக்குது. நம்ம இங்கே நினைக்கிறோம் எப்படியாவது நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் மாயா விடமாட்டேன், நம்மளை பரீட்சை பண்ணிகிட்டே இருக்குது மாயா. ஒரு செயல்லையும் நம்ம பண்ணுற ஒரு இதில் நம்ம பணியாற்றுறதுலையும் அவங்க வந்து மாயா வந்து என்ன பண்ணிட்டு இது பண்ணிகிட்டே இருக்குது, டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை. அதனால் நம்மளால் அனுபவிக்க முடியல, நிரந்தரமாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியல. இப்போ சப்போஸ் பாருங்கள், சாப்பிட்ற உணவு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக போகிறோன்னா 90% என்ன பண்ணுறாங்க, நல்ல வகையாக சாப்பிட்றதுக்காக மக்கள் போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து தான் போட்ட அந்த நகையை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக, தான் எவ்வளோ வெள்ளரசாக இருக்கிறாங்கன்றது மற்ற எல்லாருக்குமே தெரியணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் மற்றவங்கள பற்றி பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எதுக்கு போகிறாங்கன்னா, மேட்சிங்காக போகிறாங்க. என்ன மேட்ச் பண்ணுறாங்க தெரியுமா? எங்கள் பொண்ணுங்க இருக்காங்க, எங்கள் பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் மேட்ச் பண்ணி ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த காரியத்துக்காக தான் நான் போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 25-30 வகை இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே நான் சாப்பிட்றோம் இன்றைக்கி, எல்லாமே ருச்சியாக. ஏன்னா நம்மளால் பண்ண முடியுமா வீட்டில்? முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. எவ்வளோன்னு பண்ணலாம் நம்ம? ஒரு 4 வகை செய்யலாம், இல்லை 5 வகை செய்யலாம், ஒரு 6 வகை செய்யலாம், அவ்வளோதான். இல்லை இன்னும் 2-3 பேர் இன்னொரு 10 வகை செய்யலாம். அது மேலே நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அங்கே எல்லா வகையான அந்த உணவு எல்லாமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பானை வச்சு நம்ம போய் உக்காடுறோம்னு நினச்சிக்கோங்க. அப்போ சாப்பிட்டா என்ன ஆகும்? எல்லாமே இன்னும் அள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டே இருப்பாங்க. என்ன ஆகும்? கடைசியில் வெளியே வந்து எல்லாமே வாமிட் பண்ணிடுறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சம்பாதிக்கிற ஒரு இதில் பார்த்தா நிறைய இன்னும் சம்பாதிக்க என்ன ஆகிட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று போலீஸ் கையில் மாட்டிடுவோம், இல்லை நம்ம வீட்டில் திருடர்களை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை வழியில் போகும்போது இந்த நட்டு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் கொடுத்துருவோம். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம சம்பாதிக்கணும், நம்ம அனுபவிக்கணும், நல்லா ஒரு வெள்ளரச ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரிச்சஸ்ட் பர்சன் ஆகணும், ரொம்ப பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நம்ம இங்கே அனுபவிக்கிறதுக்காக அதெல்லாம் வரும். ஆனால் நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் என்ன பண்ணுது?
இந்த பௌத்திக உலகத்தில் நம்ம ஃபுல்லாக முழுக்க நம்ம வந்து சந்தோஷத்தை அடைய முடியாது. ஸோ ஒன் இஸ் இட்டர்னலி சர்வீட்டர் ஆஃப் த லார்ட். ஏன் அப்படின்னா நம்ம முக்கியமான ஒரு கொள்கையை நம்ம மறந்துட்டோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கொள்கையை கொடுத்துருக்காரு. அந்த கொள்கையை மறந்துட்டோம். என்ன கொள்கை அது நம்மளுக்கு? நம்ம என்ன கொள்கை? ஒரு உண்மையான ஒரு குறிக்கோள் நம்மளுக்கு இருக்குது. அந்த குறிக்கோளை நம்ம மறந்துடுறோம். இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து இந்த மனித வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எதுக்காக? பகவானுக்கு சேவகனாக இருக்கணும். சொல்கிறாங்க பாருங்க, சர்வீட்டர் ஆஃப் த லார்ட். சேவகனாக இருக்கிற அந்த மனப்பானத்தையே விட்டுடுறோம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேடுறோம். எங்கே சந்தோஷம் இருக்குது, எங்கே இன்னும் நம்ம வந்து அனுபவிக்கலாம், எங்கே புலனின்பம் எங்கே இருக்குது, அப்படி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தேடிட்டே போகிறோம். எல்லா இடத்தையும் தேடிட்டே போகிறோம். இல்லை நம்மளை பற்றி நம்ம சொல்ல பொதுவாக சாமான்யமாக மக்கள். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது. அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளே நம்ம நினச்சிட்டே இருந்தால் எப்படி அவங்க வருவாங்க? வரமாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு வந்து அந்த அவகாசத்தை நம்ம வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வாய்ப்பை கொடுத்தா தான் அவங்க வந்து இப்போ நம்ம நரசிம்ம சதுர்தசி பண்ணோம். எத்தனை பேர் வந்தாங்க எக்ஸ்ட்ராவாக? நம்ம ஆளுங்க இல்லாமல், நம்ம டிவோட்டிஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்தாங்களா? ரெட்டிஸ் மாதாஜிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க, எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு சேவை கூட கிடச்சிருச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் சந்தோஷமாக இது அவங்க மூஞ்சியில் பாருங்க, ஒரு இது கூட இல்லை. நல்ல சந்தோஷமாக எல்லாம் சேவை பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும். வந்தாங்களா ஒரு 10 நிமிஷம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி கேட்டாங்க, கிளாஸை கேட்டாங்க, அபிஷேகத்தை பார்த்தாங்க, சேவையை பண்ணாங்க, மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க சர்வீஸு, அதாவது இது பிரசாதத்தை. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க வந்து இங்கே எங்கேஜ் ஆகுவாங்க. இல்லைன்னா எப்படி? இல்லை நான் என்ன சொல்ல, ஆக்சுவலா அவர் அன்னைக்கு ஒரு வர மாதிரியே இல்லை. இவங்களுக்கு ஏதோ பிரார்த்தனை. இது இந்த ஸ்லோகம் அதான் சொல்லுது. அடுத்த ஸ்லோகம்லாம் அதான் சொல்கிறாங்க. பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு சேவை செய்யணும், உங்கள் பக்தர்கள் சேவை செய்யணுன்ற மனசில் எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல, ஏதோ நிறைய தடைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக பகவான் என்ன பண்ணுவார்? அது அங்கே போகணுன்ற ஒரு இது விருப்பம் இல்லைன்னா, இது அங்கே போகணுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் கூட அந்த நிலைமை என்ன பண்ணுவார்? டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவார், இங்கே இழுத்துட்டு வந்துடுவார். ஸோ இதை இங்கே சொல்கிறாங்க, ஒன் இஸ் இட்டர்னலி தி சர்வீட்டர் ஆஃப் த லார்ட் அண்ட் when he forgets his position he thinks of enjoying the material world. அந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன், ஒரு ஆத்மா வந்து மறந்துடுறோம், சம்பூர்ணமாக நம்ம மறந்துடுறோம். சம்பூர்ணமாக நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? நான் பகவானுக்கு சேவகனேன்றது தெரியாமல் இருக்குது. நிறைய மக்களை கேளுங்க, நீங்கள் முழுக்க இருக்கிற பாப்புலேஷன் எல்லாரையும் போய் கேளுங்க, நீங்கள் யாருன்னா யாருக்குமே தெரியாது. நான் யாருன்னா யாருக்குமே தெரியாது. மறந்துடும் நம்ம யார். ஆக்சுவலாக நம்ம வந்து சேவகன், பகவானுக்கு சேவகன். ஜீவேரா ஸ்வரூபஹாய் கிருஷ்ணரே நித்திய தாச. கிருஷ்ணருக்கு நித்தியமாக நம்ம தாசியத்தை செய்யணும், அந்த தாசியம் செய்யணும், அந்த சேவகன். அதை மறந்துட்டான்னா என்ன? அதை மறந்துட்டு என்ன செய்கிறோம்? நான் ஓனரு, நான் பாஸு, நான் வந்து சவுத் இந்தியாக்காரன், நான் வந்து கர்நாடகாக்காரன், நான் வந்து தமிழ்நாடுக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுறாங்க? வி ஆர் இன் மாயா. நம்ம வந்து அந்த மோகத்தில் இருக்கிறோம், அந்த மயங்கி போயிருக்கிறோம், நானான்ற இதில் மயங்கி போயிருக்கிறோம். அதனால தான் பகவான் என்ன பண்ணுறாரு? அந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு, அந்த புலனின்பம்ன்ற அந்த தப்பான ஒரு மனப்பானத்தை வந்து திருத்திட்டு, நீ வந்து பகவானுக்கு வந்து தாசன், நீ உன்னோட உண்மையான ஒரு நிலை வந்து இங்கே கிடையாது, எங்கே? அங்கே பகவானோட லோகத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி பகவான் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால தான் பகவான் அவர் அவதாரம் எடுத்து அவங்களெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ 25 ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் அப்பியர்ஸ் தட் த லார்ட் இஸ் பார்ஷியல் டு ஹிஸ் டிவோட்டீஸ். ஒரு ஸ்லோகா இருக்குது, நான் எல்லா பக்தர்களுக்கும் வந்து சமானமாக இருப்பேன். யார் கேட்டிருக்கீங்களா இந்த ஸ்லோகா? சமசர்வேஷு பூதேஷு
எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் எப்படி சமானமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. அதாவது யாருக்குமே வந்து பாரபட்சம் கிடையாது, இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ற பாரபட்சம் கிடையாது. ஆனால் பக்தர்களுக்கு மட்டும் நான் வந்து பாரபட்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகா சொல்கிறார். இட் அப்பியர்ஸ் த லார்ட் இஸ் பார்ஷியல் டு ஹிஸ் டிவோட்டீஸ். பக்தர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, பாரபட்சம் காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பக்தர்களோட வேற எந்த விதமான குறிக்கோளும் அவங்கக்கிட்ட இல்லை. அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் பகவானை வந்து சந்திருப்தி பண்ணணும். நீங்கள் சொல்கிறாங்க பகவானை சந்தோஷப்படுத்துறது ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் அவங்களுக்கு. அது அந்த ஒரு ஃபோக்கஸில் தான், அந்த ஒரு குறிக்கோளை தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க. அதனால் அந்த பக்தர்கள், எந்த பக்தர்கள் வந்து தனக்காக வாழ்க்கையே சமர்ப்பணம் பண்ணுற அந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பாரபட்சம் காமிக்கிறேன்னு சொல்கிறார் பகவான். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. இட் அப்பியர்ஸ் that the Lord is partial to divorce. Everyone is related with the Lord. He is equal to everyone and yet is more inclined to his own men and devotees. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி பையன் வந்து ஏதோ ஒரு நேரம் செஞ்சுட்டான். ஆனால் நல்ல பையன் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சுட்டான். அப்போ என்ன பண்ணுறான் ஜட்ஜு, எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஜஸ்டிஸ் கொடுக்குறான், நியாயத்தை கொடுக்குறான். அவன் பையன் வரும்போது அவனை கொஞ்சம் பார்க்குறான், பார்த்துட்டு வேறு எங்கேயாவது லா புக்கில் வந்து எங்கேயாவது இது இருக்கான்னு பார்க்குறான். அவனை தப்பிக்கிறதுக்காக அவன் நேரத்துக்கு அவன் வந்து அந்த அந்த நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு செக்ஷனை போட்டு இவன் இந்த செக்ஷனால் இவனை வந்து நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறான். ஏன் அப்படின்னா அவன் தன்னோட சொந்த பையன். அதனால தான் பகவானுக்கு தன்னோட சொந்தக்காரங்களுக்கு, பகவானோட பக்தர்களுக்கு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, கருணையை அழைக்கிறாங்க. ஏன்னா பக்தர்கள் வந்து அவங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறாங்க, வேறு எந்த விதமான ஒரு கொள்கை இல்லை அவங்கக்கிட்ட. எப்பவும் பகவானுக்காகவே அவங்க வந்து வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணிடுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாரபட்சம் காமிக்கிறாங்க. எப்படி ஒரு வைன் ஷாப்பில் பிரபுபாத் அடிக்கடி சொல்வார் இந்த கதை. ஒரு பெரிய வைன் ஷாப் ஒரு சிட்டியில் எல்லாருக்குமே அள்ளி கொடுக்குறாரு, நல்லா வியாபாரம் ஆகட்டும், நல்லா பணம் வரட்டும்னு சொல்லி. ஒரு நாள் அந்த பையன் வந்து கேட்குறான், இப்போ எல்லாருக்குமே கொடுக்குறீங்க, இந்த மக்கள்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்கன்றான் பையன். அப்போ என்ன பண்ணுவார் அவர், மடையா அவங்களுக்கு ஏதோ அறிவு இல்லை, அவங்க குடிக்கிறாங்க, உனக்கு போய் இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை உள்ள வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா தன்னோட பையன் கெட்டு போகக்கூடாது. அது அப்படின்னா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பகவான் வந்து தன்னோட பக்தர்கள் வந்து என்றைக்குமே வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காமிச்சு காரணமற்ற கருணை அவங்க மேலே வந்து வழங்குவாங்க பகவான். அதான் இங்கே சொல்கிறாங்க, The Lord is everyone's father, no one can be his father. பகவான் வேணா எல்லாருக்குமே தகப்பனாராக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க வந்து பகவானுக்கு அப்பாவாக இருக்க முடியாது. அதே மாதிரி பகவான் வந்து எல்லாருமே பகவானோட குழந்தைங்க, ஆனால் மற்றவங்க வந்து பகவான் என்னோட குழந்தைன்னு சொல்லி சொல்ல முடியாது. முடியுமா? முடியாது. புரியுதா நான் சொல்கிறதுங்க? எல்லாருக்கும் அப்பா யாரு? அகம் பீஜா பிரஜாபிதா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் என்னோட விதையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்களோட விதையிலேருந்து பகவான் வரல. எல்லாருக்குமே இவர் அப்பாவாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்கள வேறு யாராவது வந்து கிளைம் பண்ண முடியாது. இப்போ கிருஷ்ணரோட எங்கள் அப்பான்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாரும் என்னோட குழந்தைகள், மற்றவங்க வந்து கிருஷ்ணர் என்னோட குழந்தைன்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காருங்க பிரபுபாத். திஸ் இஸ் இஸ் டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம். இது அவரோட திவ்யமான லீலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் மண்டேன் ஐடியாஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ், ஃபாதர்ஹுட் ஆர் எனிதிங் லைக் தட். இது அப்பட்டமான ஆன்மீகமான திவ்யமான ஒரு பகவானோட நிலை, இது பௌதிகமானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. As mentioned above, the Lord is above the modes of material nature and thus there is nothing mundane about his kinsmen and relatives in devotional service. அவரோட அந்த பகவானோட இந்த என்ன சொல்கிறது, thus nothing mundane about his kinsmen and relations in devotional service. அவரோட பக்தி தொண்டு, அவரோட பக்தர்கள், அவரோட அந்த ஆன்மீகமான உலகம் வந்து இந்த பௌத்திக உலகத்துக்கு ஒரு சிறு அளவு கூட இந்த வந்து பிரபாவம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 26வது ஸ்லோகால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனிதிங் தட் இஸ் presented before the personality of Godhead should be so done after due presentation of respectful prayers. That is the standard procedure, and Sri Arjuna, although an intimate friend of Lord, is observing the method for general information.
இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம், ஒரு சேவையை செய்கிறோம், அந்த சேவையில் வந்து நம்ம ஆளுங்க தானே, நம்ம பக்தர் தானே இருக்காங்க, நம்ம ஏதோ ஓப்பன் பண்ண இது சப்போஸ் இப்போ டிடி வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம், டிடி வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கிருஷ்ணர் தானே, அவர் ஒன்றும் நினைக்க மாட்டாரான்னு சொல்லி அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணி பரவாயில்ல கிருஷ்ணர் ஒன்றும் நினைக்க மாட்டார். ஆனால் இங்கே அர்ஜுனர் வந்து தான் தூயமான பக்தராக இருந்தால் கூட தான் பண்ணுற அந்த ஒரு சேவையிலையும் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து இது பண்ணிட்டு போகிறாரு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த செயலை செய்கிறார். சப்போஸ் பாருங்கள், டிடி வர்ஷிப்பு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ண துணியே போடணும். அதுக்கு எல்லாமே ஆக்சுவலாக சர்வீஸ் செய்யும்போது இதெல்லாம் நிறைய இது இருக்குது. இப்போ நம்ம வந்து பூ கட்ட போகிறோம், இல்லை வந்து பகவானுக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம், இல்லை பகவானுக்கு போகா பண்ண போகிறோம். இந்த டைமில் எல்லாம் வந்து பழைய துணி போட்டுகிட்டு போகக்கூடாது. பழைய துணினா வாஷ் பண்ணாமல் இருக்கிற துணியெல்லாம் போட்டுகிட்டு போகக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது ஐரன் பண்ண கூட தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணியிருந்தால் கூட போதும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த பழமையான இந்த கோயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜாரிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம டெம்பிளில் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதில்ல. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போட்ட துணியை வந்து அவங்களே துவைச்சிக்கிட்டு அவங்களோட பெண்மணிங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்களே துவைச்சிட்டு அந்த இது கர்ப்பகுடி பின்னாடியே ஒரு இது கொடி கட்டிருப்பாங்க, அங்கேயே வந்து இது பண்ணுவாங்க. அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் நிறைய இதில்? அப்படியா? டச் பண்ண மாட்டாங்க. ஆமாம். பூஜை பண்றவங்க வீட்லயே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு மண்டலம் அப்படினு கரெக்ட் 48 நாள் அந்த மாதிரி அங்கேயே தான் இருப்பாங்க, போக மாட்டாங்க. அதனால தான் அது என்ன அந்த காலனி என்ன சொல்கிற மாதிரி அந்த காலனியே ஒரு அக்ரஹாரம். அவங்கள அந்த அக்ரஹாரத்தில் வந்து ஏன் இவங்க அப்படின்னா ஏன் அந்த மாதிரி, ஏன்னா இன்னொன்று கொஞ்சம் ஓவராக போய்ட்றாங்க. ஒரு தடவை அன்டச்சபிளாக பார்க்குறாங்க மற்றவங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. யாரும் தொட மாட்டாங்க. அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே இருங்க பரவாயில்ல, அக்ரஹாரத்தில் இருங்க, உங்கள் வீட்டில் இருங்க, கோயிலில் இருங்க. யாராவது தண்ணி பிடிக்கும் போது திரும்ப நான் பார்த்துருக்கேன், இது நிறைய பார்த்துருக்கேன் இல்லையா, அந்த பக்கம் தொடாத சீப்போன்னு சொல்லி அபிஷ்டம் சொல்லி திட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏன்னா வெளியே நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிறந்ததே என்ன, கலோ சூத்ரா சம்பவம், சூத்ரராக தான் நம்ம பிறந்திருக்கோம். பை சாண்டிங் தி ஹோலி நேம்ஸ் ஆஃப் த லார்ட், பகவானோட நாமத்தை சொல்லி, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, சம்ஸ்காராஸ் நம்ம என்ன ஆகிறோம், நம்ம தூய்மை ஆகிட்டே வரோம். ஸோ அதனால் இங்கே எதுக்காக அதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த எங்கெங்கே அந்த நியமங்களை நம்ம அந்த கடைப்பிடிக்கணும், அதை நம்ம கடைப்பிடிச்சி தான் ஆகணும். அங்கே கடைப்பிடிக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எங்கே கோயிலுக்கு வந்தால் குடிச்சிட்டுலாம் வந்துடுறாங்க, குளிக்காமல் வர்றாங்க. இன்னொன்று எங்கெங்கேயோ போயிருப்பாங்க, அப்படியே வந்துடுறாங்க, கையை கால் கழுவுறதுலாம். இன்னும் இதெல்லாம் ஒரு இது இருக்குது, ஒரு எட்டிக்வேட் இருக்குது, ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா கோயிலும் ஆக்சுவலாக டேப் வச்சுருக்கணும். அந்த டேப்பை நம்ம கையை காலை கழுவிட்டு நம்ம அப்படி தான் உள்ளே போகணும். இப்போ நம்ம வேணுகாபா சமய கோயில் ஒரு நாள் தண்ணி வருது, ஒரு நாள் தண்ணியே வருதில்லை. நம்ம குடிச்சிட்டே வந்திருப்போம் வீட்டிலேருந்து, இருந்தாலும் நம்ம வெளியே வந்து பிறகு அது கல்மஷமாயிடும். அதனால் கோயிலுக்கு உள்ளே இப்போ நம்ம இஸ்கான் கோயில் எல்லா கோயிலும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் டேப் இருக்கும். அந்த டேப்பில் கழுவிட்டு தான் அவங்க உள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி சில நியமங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. சில பக்தர்கள் என்ன நினச்சிடுவாங்கன்னா, பரவாயில்ல நம்ம கிருஷ்ணர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் சும்மா காமன் சென்ஸு, மனசில் இருந்த போதும், இதெல்லாம் ஒன்றும் கடைப்பிடிக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க. அதனால் நிறைய இந்த மாதிரி. அப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்ட பிறகு கையை கழுவணும், அதே மாதிரி வாயும் கழுவணும். பிரசாதம் சாப்பிட்ட பிறகு கையை வாய் ரெண்டும் கழுவணும். இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்படி அப்புறம் வந்து இதுக்கு போகிறோம், ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது கையை கால் ரெண்டுமே கழுவிட்டு தான் நம்ம வரணும். இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அங்கே டிடி ரூம் உள்ளே போகும்போது அந்த அளவுக்கு இதெல்லாமே தெரிஞ்சுட்டு தான். இன்னொன்று பாருங்கள், இந்த பூஜாரி வந்து மாதாஜி சொன்ன மாதிரி பூஜாரி வந்து அங்கே சேவை செஞ்சுட்டு வெளியே யாரையும் தாக்கக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. இதெல்லாம் 64 ரூல்ஸ் அஃபென்ஸ் இருக்குது டிடி வர்ஷிப் பண்ணுறதுக்கு. அந்த பூஜாரி வந்து இப்போ நேத்தப்போ வந்து டச் பண்ணால் நான் போய் திரும்பி குளிக்கணும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் நம்ம குளிக்கணும். இந்த மாதிரி நிறைய நியமங்கள் கோயிலில், முக்கியமாக கோயில். அது வீட்டில் கடைப்பிடிச்சிட்டா அந்த அது வீடே கிடையாது, அப்புறம் கோயில் ஆகிடும். வீடு கோயில் ஆகிடும்ன்றேன் அந்த மாதிரி கடைப்பிடிச்சா. ஏன்னா வீட்டில் சரியாக நிறைய கன்செஷன்ஸு நம்மளே உருவாக்கிடுறோம். கன்செஷன்ஸு முடியாது, நம்ம ஃபாலோ பண்ணால் மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. அது நீங்களா கோயிலில் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. நீங்கள் கோயில் வீடுங்க இது என்னவாங்க, ரொம்ப கேட்டால் இது வீடுங்க. இது
நான் எங்க உயிர் எதுக்கு வாங்குறேன்? ஏன் வந்து எங்கள் உயிர் வாங்குறீங்க, போங்க நீங்கள் கோயிலில் பண்ணிக்கோ போங்கன்றாங்க. ஸோ அதான் எங்கள் அர்ஜுனர் சொல்கிறார். ஆனால் அவர் தூயமான பக்தராக இருந்தால் கூட அதெல்லாமே சில இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யாருக்கு வந்து வணங்கணுன்றது இருக்குது, அங்கே வணங்கிட்டு தான் அவர் வந்து அந்த இதை பண்ணுறாரு. இப்போது அர்ஜுனர் தர்மர் வந்து அண்ணாவாக இருந்தால் கூட, இப்போ அண்ணன் தம்பிங்களாம் கொஞ்சம் சாதாரணமாக தான் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் அவர் தர்மராக இருந்தால் கூட உள்ளே வரும்போது அவரை கேட்டுட்டு அவருக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகிறாரு. இது எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நியமம் என்ன அப்படின்னா, ஏதோ சொல்கிறதுக்காக வந்தேன், உங்களுக்கு மறந்துட்டேன் நான். சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து பகவானுக்கு வந்து மறுபடியும் சேவை செய்ய முடியாது. நம்ம சாப்பிட்டுட்டான்னா மறுபடியும் குளிக்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டோன்னு நினைக்கோங்க, கோயிலில் முக்கியமாக கோயிலில் நம்ம ஜென்மாஷ்டமி டைமில் அப்போ சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து மறுபடியும் குளிக்கணும், குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வரணும். அதனால தான் குளித்த பிறகு ஆச்சமனம் பண்ணிக்கணும், அப்புறம் வந்து திலக்க போடணும். இதெல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெஸ் கோடு, பகவானுக்காக ஒரு ட்ரெஸ் கோடு இது எல்லாமே. அப்புறம் இந்த சில்க்கு இதெல்லாம் போடக்கூடாதுன்ற, சில்க்கு தோத்தி, சில்க்கு சாரீ, பட்டு சேரீ, பட்டு சேலை, பட்டு இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது வந்து விருத்தம், தர்மத்துக்கே விருத்தம். ஆனால் அது தோஷம் இல்லைன்னு காஞ்சிபுரம் இந்த மாதிரி எல்லாம் மெயினாக பழைய கோயிலெல்லாம் அப்படி தான் அது பட்டுப்பட அவங்க நிறைய ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போது லெதர் செருப்பு, லெதர் ஷூஸு, ஏன்னா அதெல்லாம் இவங்களை வந்து வதம் பண்ணிட்டு தானே, ஜீவிகளை வந்து இம்சை பண்ணி தானே அதெல்லாம் போடுறாங்க. அதனால தான் நம்ம ஆளுங்க பக்தர்கள் நீங்கள் பார்க்கலாம், மரத்தை செருப்புலாம் போட்டுக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? மரத்தை செருப்பில் பார்த்துட்டு நடந்துட்டு போகிறாங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் பேஸ்ட்டு வந்து இந்த கோல்கேட்டு இதெல்லாம் வந்து அனிமல் ஃபேட் மேலே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சர் தயாரிப்பாங்க. அதனால தான் வீகோ அந்த மாதிரி ஆயுர்வேதிக் பேஸ்ட்டு. வீகன் அவங்க வேறு. வீகன் வந்து பாலுக்கு மாடுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே அவங்க சாப்பிட்றதில்ல. நான் சொல்கிறது வீகோ பேஸ்ட்டு ஆயுர்வேதிக். அது அந்த ஆயுர்வேதிக்கில் வந்து விலங்குகளை வந்து வதம் பண்ணாமல் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க வீகோ பேஸ்ட். அதாவது ஆயுர்வேதிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. சோப்பு கூட அவ்வளோதான். சோப்பு வந்து ஆயுர்வேதிக் சோப்பு, செந்திரிக்கா இல்லைன்னா மெடிமிக்ஸு, இந்த மாதிரி சோப்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இஸ்கான் சோப்ஸே இருக்குது இப்போது. பசு இதில் பண்ணது, கோமியத்தில் பண்ணிருக்கிறது, சாணியில் பண்ணிக்கிறது, அதிலே நிறைய சோப்ஸு, க்ரீமு எல்லாமே வந்துருச்சு இப்போது. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போது. ஸோ இதெல்லாம் நியமங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்னா, மற்ற விலங்குகளுக்கு வந்து எந்த விதமான சித்திரஹிம்சை பண்ணாமல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி. ஈவன் சோஃபாவில் கூட அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமா, சோஃபா இல்லாமல் சில பசுங்களெல்லாம் வதம் பண்ணி தான் அந்த குஷனெல்லாம் பண்ணுறாங்க நிறைய. அப்புறம் லெதர் ஐட்டம்ஸு நம்ம பிளாங்கெட் போட்டுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் யார்? ஷீப்பு. அப்புறம் அவன் சொல்கிறான் பாரு பையன், அதை வந்து வதம் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ சிலதான் அதுவும் இதானே சித்திரஹிம்சை பண்ண மாதிரி தானே இருக்குது. இப்போ நம்ம முடி இருக்குது, நம்ம முடி வெட்டினா ஹிம்சை தானே அது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது, இதெல்லாம் நம்ம ஏக்கத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அண்ட் ஸ்ரீ அர்ஜுனா ஆல்சோ an intimate friend of the Lord. ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சொந்த அவருக்கு க்ளோஸ் ரிலேட்டிவு, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண அப்பவும் ஃபாலோ பண்ணுறாரு ஃபார் த மெத்தட் ஆஃப் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இங்கே ப்ரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஷுட் பி டன் ஆஃப்டர் டியூ ப்ரெசன்டேஷன் ஆஃப் ரெஸ்பெக்டபிள் ப்ரேயர்ஸ். இந்த ப்ரேயர்ஸை பற்றி நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பேசலாம். ப்ரேயர்ஸே வந்து செப்பரேட் டிபார்ட், அது செப்பரேட் டாபிக். ஃபுல்லாக எப்படியெல்லாம் நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணோம், எப்படியெல்லாம் நம்ம எப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன் உதவா எப்படி ப்ரேயர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் யாருன்னா உதவா தான். பயங்கரமாக அவரோட ப்ரேயர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அவர் தான் சிஹ்னம், அதுக்கு சிம்பிள் ஆஃப் ப்ரேயர்ஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ ப்ரேயர் பண்ணிடலாம் எல்லாருக்காக, பகவானுக்காக. ಇವತ್ತಾ? ஸோ கார்த்திக் மேரேஜ் ஆனிவர்சரி எத்தனை வருஷமாக இருக்குது? 11 வருஷம் ஆயிருக்கு. ஸோ கார்த்திக் பிரபு, பிரதிமா மாதாஜி அவங்களோட மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணலாம். கார்த்திக் பிரபுக்கு, பிரதிமா மாதாஜிக்கு நிறைய டைம் கொடுக்கணும். பகவான்
குரு பகவான் வந்து நிறைய டைம் கொடுக்கணும். எதுக்காக? கிருஷ்ண கான்சியஸில் வந்து அவங்க நிறைய சேவை செய்யணும், நிறைய வளர்ச்சி ஆகணும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நிறைய நல்ல பக்தர்கள் ஆகணும், நிறைய சத்சங்கத்தில் கலந்துக்கணும் அவங்க. அதனால நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நம்ம குரு மகாராஜோட ஹெல்த்துக்காக, எல்லா பக்தர்களோட சாந்திக்காக, ஆரோக்கியத்துக்காக, உலகத்தில் சாந்தி இருக்கணும், உலகத்தில் பகவானோட இந்த நாமத்தை பரப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். பக்தர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான தடை இருக்கக்கூடாது. இதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் 3 தடவை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, हिज ऑनर जयपताक स्वामी गुरु महाराज की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, हरिनाम संकीर्तन महायज्ञ की जय, निताय सीतानाथ गौर प्रेमानंदे हरि हरि. 13వ తేదీ మొదటి ఏకాదశి.